வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் கியர் பைக் தான் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி கியர் பைக்கில் கிளச்சுன்றது ஒரு முக்கியமான பார்ட். கிளச்சு வந்து ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் நம்ம வந்து கியர் கரெக்டாக ஷிஃப்ட் பண்ண முடியும். வண்டியில் பிக்கப் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அந்த கிளச்சு லிவரில் ஃப்ரீ ப்ளே வந்து கரெக்டாக நம்ம வைக்கணும். அந்த ஃப்ரீ ப்ளே அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. ஃப்ரீ ப்ளே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃப்ரீ ப்ளேவே இல்லாமல் ரொம்ப ஃபுல் கிளச்சு வச்சிங்கன்னா கிளச் பிளேட் சீக்கிரம் தெரிஞ்சிடும், வண்டியில் பிக்கப் இருக்காது, மைலேஜ் இருக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதனால் ஒரு வண்டிக்கும் கரெக்டான ஃப்ரீ ப்ளே எவ்வளோ வைக்கணும் கிளச் லிவர்லன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லா வண்டிக்குமே காமன் தான். நம்ம அந்த ஃப்ரீ ப்ளேயோட அளவு என்ன, அது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிளச் லிவர். நம்ம ஆல்ரெடி தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது கிளச் லிவர். இந்த கிளச் லிவரில் இதுதான் வந்து ஃப்ரீ ப்ளேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு விரல் அழுத்தும் போது மூவ்மெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இது ஃப்ரீ ப்ளே. இந்த எண்டுலேருந்து இந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வரது தான் ஃப்ரீ ப்ளே. இந்த ஃப்ரீ ப்ளேயோட அளவு தான் நம்ம கரெக்டாக வைக்கணும். இதை நம்ம தப்பாக வச்சுனா நான் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த ஃப்ரீ ப்ளேக்கு அடுத்து கிளச் அப்ளை ஆகிற கணக்கு வரும். அதனால் கிளச் அப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃப்ரீ ப்ளே தான் ஃப்ரீ ப்ளேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வைப்பாங்க. சில பேர் வந்து ஆஃப் கிளச் வேணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க, சில பேர் ஃபுல் கிளச் வேணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃப்ரீ ப்ளே அளவில் என் வண்டியில் வச்சுருக்காது. இதுதான் வந்து கரெக்டான ஃப்ரீ ப்ளே அளவு. இது எப்படி நம்ம அளக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இந்த விரல் வச்சு கணக்கு வைப்பாங்க. இந்த எண்டுலேருந்து இந்த ஒரு கோடு, ஃபஸ்ட்டு கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, விரலில் இந்த இடத்துலேருந்து இந்த கோடு வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு அளவாக வச்சு கணக்கு வச்சு வைப்பாங்க, தோராயமாக வைப்பாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் வருது பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ரீ ப்ளேன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு அந்த ரேகை வரைக்கும் வரது ஃப்ரீ ப்ளே. சில பேர் இதை கரெக்டாக ப்ரொசீஜராக எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெர்னியர் கேலிப்பர் வச்சு அளந்து 4 to 5 mm வரைக்கும் வைக்கலாம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்னியர் கேலிப்பர் வச்சு நம்ம எந்த இடத்துல அளக்கணும், நம்ம வந்து இந்த இடத்துல தான் அளக்கணும். இப்போ நம்மகிட்ட ஒரு டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர் இருக்குது, இதை ஆன் பண்ணிக்கிறேன், 0 செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வெர்னியர் வச்சு எப்படி அளக்கணும் பார்த்தீங்கன்னா, வெர்னியர் வச்சு இந்த இடத்துல தான் அளக்கணும். அதாவது கிளச் யோக்கு இருக்குது பார்த்தீங்களா, யோக்குக்கும் நம்ம கிளச் லிவர் இப்படி அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ரீ ப்ளே இந்த கேப்பை தான் நம்ம வெர்னியர் வச்சு அளக்கணும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 to 5 mm இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிளச் கரெக்டான ப்ளேயில் இருக்குன்னு அர்த்தம், ஃப்ரீ ப்ளே இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வெர்னியர் வச்சு அளந்துருவோம். வெர்னியர் ஆன் பண்ணிவிட்டு 0 பண்ணிடலாம். 0 பண்ணிவிட்டு அந்த ப்ளேயை அளக்கிறோம் பாருங்கள், 4.3 ஃப்ரீ ப்ளே. இதுதான் வந்து கரெக்டான அளவு. நம்ம 4 to 5 mm வரைக்கும் வச்சுருந்தோம்னா நமக்கு கியர் ஷிஃப்டிங்கும் ஹார்டாக இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும், வண்டியோட பிக்கப்பு மைலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும், கிளச் பிளேட்டும் லைஃப் வரும். சரி, இப்போ நம்மகிட்ட சப்போஸ் வெர்னியர் கேலிப்பர் இல்லை, ஏன்னா எல்லா ஒர்க் ஷாப்லையும் வெர்னியர் இருக்குன்னு அவசியம் இல்லை. வெர்னியர் கேலிப்பர் இல்லாதவங்க எப்படி அதை மெஷர் பண்ணணும்னா, நம்மகிட்ட எல்லா ஒர்க் ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா 4 mm அலங்கி கண்டிப்பாக இருக்கும். 4 mm அலங்கி வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். இது வந்து 4 mm அலங்கி. இது இப்போ நம்ம 4 mm அலங்கி எடுத்து இந்த லிவர் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ப்ளே அப்ளை பண்ணிட்டு அலங்கி ஃப்ரீயாக உள்ளே போதான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். இந்த அலங்கி ஃப்ரீயாக உள்ளே வந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து 4 mm கரெக்டாக இருக்குது. சில பேர் 5 mm கூட வைக்கலாம். 5 mm வச்சுன்னா ஆஃப் கிளச் ஆகிடும். அது 4 mm வச்சாலே போதும். 4 mmன்றது கரெக்டான அளவு. பார்த்தீங்கன்னா தெரியும், 4 ஃப்ரீ ப்ளேயில் கரெக்டாக அலங்கி உள்ளே போகுது. இதுதான் வந்து ஒரு கிளச்சை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுற மெத்தடு. கரெக்டான அளவு இதுதான். எல்லா பைக்குமே காமன் தான். இது நம்ம எப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஜின் வந்து ஹீட்டாக இருக்கும்போது நம்ம கிளச்சு அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. இன்ஜின் வந்து கூலிங்காக இருக்கணும். ஏன்னா இன்ஜின் ஹீட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்லாம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும், அதாவது விரிவடைஞ்சிருக்கும் வெப்பத்தினால. அந்த மாதிரி டைமில் நம்ம கிளச் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு கரெக்டான அளவாக இருக்காது. மறுபடியும் இன்ஜின் கூலிங் ஆகும்போது இன்ஜின் அந்த கிளச் பிளேயோட அளவு வந்து மாறிடும். அதனால் இன்ஜின் கூலிங்கில் இருக்கும்போது கிளச் பிளே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கரெக்டாக செட் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் வண்டியில் ரொம்ப ப்ளே அதிகமாக இருக்குது, கிளச் வந்து இது வரைக்கும் ப்ளே வருதுன்னு வச்சிங்க, இல்லை ஃபுல் கிளச் தான் இருக்குது, ப்ளேவே இல்லை, இந்த ஷேக்கே வரலாம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, ஒரு வண்டியிலும் ஒரு மாடல் இருக்கும். சில வண்டிகளில் இந்த இடத்துல மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா கிளச் டைட் ஆகிட்டே வரும். இப்போ நான் லூஸ் பண்ணுற மாதிரி லூஸ் பண்ணால் கிளச் லிவர் டைட் ஆகிட்டே வரும். இந்த ஃப்ரீ ப்ளேவாக நம்ம குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ளேவே இல்லை பாருங்கள். இது வந்து ரொம்ப ஃபுல் கிளச். இது மாதிரி வச்சிங்கன்னா வண்டி வந்து கிளச் பிளேட் சீக்கிரம் போயிடும், மைலேஜ் வராது, பிக்கப் இருக்காது. இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இதை லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ப்ளே எக்ஸ்ட்ரா வந்துடும். இது ஒரு மெத்தடு. மேலே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு கரெக்டாக வச்சுட்டு ஒரு அலங்கி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். மெஷர் பண்ணிட்டு வரல, அலங்கி போகிற அளவுக்கு கேப் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிடணும். இந்த லாக் நெட்டை ஓகே, 4 mm அலங்கி போகிற அளவுக்கு கரெக்டாக கேப் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாக் நெட்டை லாக் பண்ணிடலாம். இது ஒரு மெத்தடு. இங்கே மேலே அட்ஜஸ்ட் பண்ணலாம். சில வண்டிகளில் நம்ம கிளச் கேஸில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளச் கேஸ் எப்படின்னா, இப்போ கிளச் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். கிளச் கேஸில் நம்ம கிளச் அப்ளை பண்ணும்போது இந்த இடம் தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா, இது 2 நெட்டில் லூஸ் பண்ணிடணும். 2 நெட்டையுமே லூஸ் பண்ணிவிட்டு ஒரு வண்டியில் ஒரு சைஸ் வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 12 சைஸ் தான் வரும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற நெட்டை லூஸ் பண்ணிங்கன்னா கிளச் ப்ளே அதிகமாகும். இதை ரொம்ப எவ்வளோ லூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மேலே கிளச் ப்ளே அதிகமாகிடும்.
பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோட அளவுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். எவ்வளோ இருக்குது 8.2 வந்துச்சு. நம்ம அதை லூஸ் பண்ணால் அந்த ப்ளே ரொம்ப அதிகமாகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃப் கிளச்சோட கம்மியான அளவு. இதில் வந்து கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும். 8.5லாம் வைக்கக்கூடாது. இது ரொம்ப அதிகமான அளவு. 4லேருந்து 5 mm தான் வைக்கணும். இப்போ அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த நெட்டை டைட் பண்ணணும். இதை டைட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான அளவு கரெக்டான ப்ளே மேலே வந்துடும். இப்போவும் ஃப்ரீ ப்ளே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த அலங்கியே உள்ளே போகல. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ப்ளே வந்துச்சுன்னு பார்த்துட்டு அலங்கி ஓகே 4 mm அலங்கி கரெக்டாக உள்ளே போகுது. இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். அந்த நெட்டை ரெண்டுத்தையும் லாக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஃபினிஷ் முடிஞ்சு. இப்போ நம்ம தேவையான அந்த கரெக்டான ஃப்ரீ ப்ளே அளவு 4 mm கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இதுலேயும் கரெக்டாக இருக்குது. வெர்னியரில் வந்து பார்த்துருவோம். 4.6 இருக்கா? 4லேருந்து 5 mm வரைக்கும். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பைக்கில் நம்ம எப்படி கிளச்சு ப்ளே அட்ஜஸ்ட் பண்ணுறது, கிளச்சு ப்ளே எந்த அளவுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அக்யூரேட்டாக சொல்லியிருப்போம். எல்லா வண்டியுமே கம்பெனிகள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த 4 to 5 mm தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த 4 to 5 mm வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுன்னா நம்ம கியர் ஷிஃப்டிங்கும் ஸ்மூத்தாக இருக்கும், பிக்கப்பும் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும், கிளச் பிளேட் லைஃப் வரும். இதுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ இல்லை 2 mm இல்லை ஒரு 6 mm 7 mm வச்சிங்கன்னா அதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் கிளச் ப்ளே அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஒரு 4 mm அலங்கி வச்சோ இல்லை வெர்னியர் வச்சோ 4 to 5 mm வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம், குறைகள், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.